சமீப காலமாக இந்தியா முழுவதும் மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் போட்டித் தேர்வுகளில் நுழைவுத் தேர்வுகளில் நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். மாணவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் இந்தியாவின் கல்வி முறைக்கும் எதிர்காலத்திற்கும் துணையாக நிற்பதற்காக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேரணியை ஜென்சி இளைஞர்களை மாணவர்களை பாதிக்கின்ற விஷயங்களுக்காக கோட்டால நடத்திருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின மாணவர்கள் கலந்து கொண்ட ஒரு பேரணி. அந்த பேரணிக்கு அப்புறம் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரியான பேரணிகள் நடத்திருக்கு. அலகாபாத் நடத்துறாங்க, பாட்னால நடத்துறாங்க, டெல்லியில் நடத்த போறாங்க. சோ இதுல எவ்வளவு ஊழல் நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீட் தேர்வுங்கிறது இப்ப நம்ம படிச்சு பள்ளிக்கூடத்துல மாணவ மாணவிகள் நல்ல மார்க் வாங்குறாங்க. அவர்களுக்கு திருப்பியும் ஒரு தேர்வு எழுத வைப்பேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப அநீதியானது. இது பாஜக அரசாங்கம் தொடர்ந்து செய்கிறது. நம்ம தமிழ்நாட்டுல அனிதா உட்பட பல்வேறு மாணவ மாணவிகள் தற்கொலை பண்ணிருக்காங்க. இந்திய அளவுல மொத்தமா கிட்டத்தட்ட 50-60க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் தற்கொலை பண்ணிருக்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கிறவங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல தான் படிக்க வைக்கக்கூடிய சூழலை இருக்கிறவங்க நீட் தேர்வு கோச்சிங் என்ன பண்ணுவாங்க? அது எவ்வளவு பெரிய ஊழல் இண்டஸ்ட்ரியா இருக்குதுன்னு பாருங்க. இந்தியால பயிற்சி மைய கட்டணம், விடுதி செலவு, உணவு செலவு, புத்தகங்கள், தேர்வு கட்டணங்கள் சொல்லி நீட் தேர்வுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1.32 லட்சம் கோடி 1.32 லட்சம் கோடி ரூபாயை கிட்டத்தட்ட 22 லட்சம் நீட் மாணவர்களுடைய குடும்பங்கள் செலவிடுறாங்க. இது எவ்வளவு பெரிய அநீதின்னு பாருங்க. இதுல எவ்வளவு பேர்னால இந்த பணத்தை செலவிட முடியும்? செலவிட்டாதான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுத முடியும். இது பாத்தீங்கன்னா 1.32 லட்சம் கோடி இந்த நீட் தேர்வுக்கு மட்டும் செலவாகுது. ஆனா இந்திய அரசாங்கத்தினுடைய மொத்த எஜுகேஷன் பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா 1.4 லட்சம் கோடி தான். இது எவ்வளவு பெரிய ஊழல்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. இதுல இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பணம் செலவு பண்ணி படிச்சா அந்த நீட் தேர்வுல அவ்வளவு ஊழல் நடக்குது. நீங்க வினாத்தாள் கசிது, மறு தேர்வு மையங்களை மாத்துறாங்க, மறுதேர்வுக்கு குழந்தைகளை கட்டாயப்படுத்துறாங்க. நீங்க கரூர்ல இருந்து தேர்வு எழுதுறவங்களை கொண்டு போய் கன்னியாகுமரியில போடுறதுக்கு பதிலாக காஷ்மீர்ல போடுறாங்க, பாட்னால போடுறாங்க. நம்ம பிள்ளைங்க பசங்க போய் அங்க மொழி தெரியாம, இடம் தெரியாம, ரொம்ப ஹால் டிக்கெட் வாங்க முடியாம அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு வினாத்தாள் தொடர்ச்சியா கசிது. நீட் தேர்வுல மட்டுமல்ல, நரேந்திர மோடியின் ஆட்சியில கிட்டத்தட்ட எல்லா போட்டித் தேர்வுகளும் எல்லா நுழைவுத் தேர்வுகளுக்குமான வினாத்தாள் விற்பனையில் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இந்திய குடும்பங்களை, நம்மளுடைய இளைஞர்கள், மாணவர்களுடைய எதிர்காலத்தை, கனவுகளை தகர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நரேந்திர மோடி அரசாங்கம் செய்யறாங்க. ஆனா கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நம்ம ரிசைன் பண்ண சொன்னா அவர் பண்ண மாட்டேங்கிறார். அதே மாதிரி நீங்க நீட்டுக்கு மட்டும் அவ்வளவு, நீங்க ஸ்டாஃப் செலக்ஷன் கமிட்டி இருக்குது, யூபிஎஸ்சி இருக்குது, ஆர்ஆர்பி இருக்குது, ஜேஇ இருக்குது, நீட், இது எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் கோடி ரூபாய் மாணவர்களும் பேரண்ட்ஸ் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கல்வி, சுகாதாரம், தொழிலாளர் நலன், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, இத்தனை அமைச்சகத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கிற பட்ஜெட்டை விட இந்த மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு செலவு பண்ற தொகை அதிகமா இருக்கு. அதே மாதிரி எப்படி இன்னைக்கு இருக்கிற இந்திய கல்வி முறை மக்களை எப்படி சுரண்டதுன்னு பாருங்க. நீங்க எல்லா இடங்கள்லயும் ஜிஎஸ்டி, அதே மாதிரி 66% 65% ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்றாங்க. நீட் பேப்பர் லீக் ஆகுது. சிபிஎஸ்இல ரீவால்யூஷன் போடுறாங்க. அதே மாதிரி டியூஷன் நடக்குது, ஸ்கேம் நடக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்றாங்க. எந்த விதமான இதுவும் இல்லாம, டிஸ்கஷனும் இல்லாம இருக்காங்க. இத்தனை இடங்கள், இவ்வளவு கஷ்டமான சூழல்களை கடந்துதான் நம்மளுடைய மாணவர்கள் இத்தனை தடைகளை தாண்டி தான் ஒரு ஜாப் மார்க்கெட், ஒரு வேலை வாய்ப்புக்கான இடத்தை வர முடியுது. அப்ப அந்த வேலை வாய்ப்புக்கான இடத்தை இவ்வளவு போராடி வர்றவங்களுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தோம்னா 1000 பேர்ல வெறும் 12 பேருக்கு மட்டும்தான் நிறையான வேலை கிடைக்குது. நீங்க 1000 மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல நுழைறாங்க அப்படின்னா அதுல வெறும் 12 பேர் மட்டுமே நிரந்தர ஊதியத்துடன் கூடிய முறையான வேலையை பெறுகிறார்கள். 80%
பொறியியல் பட்டதாரிகளுக்கு வேலையே கிடையாது. 691 பேர் பாத்தீங்கன்னா முறைசாரா மற்றும் பாதுகாப்பட்ட வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். இவங்களுக்கு தான் கிக் ஒர்க்கர்ஸ், டெய்லி வேஜ் லேபரர், சுயதொழில் பண்றவங்க, மன்னரேகா ஒர்க்கர்ஸ், இவங்க இதுல வராங்க. 297 பேருக்கு 1000 பேர்ல எந்த வேலையுமே கிடையாது. அதனாலதான் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பின்மை, 40-50 ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை வந்து நிலவுது. இதையெல்லாம் வந்து எதிர்த்து போராட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து வந்துருச்சு. அதனாலதான் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதனோட நோக்கம் வந்து ஒரு பெரிய கனவு காண்கிற மாணவ மாணவிகளை ஊக்குவிப்பது, அந்த கனவுகளை நினைவாக்க அவர்களுக்கு உதவி செய்வது, அனைவருக்கும் குறைந்த விலையில் சமமான தரமான கல்வியை வந்து வழங்குதல். இதுதான் நோக்கமாக கொண்டு நம்ம இந்த பேரணியை வந்து எல்லா இடங்களையும் ராகுல் காந்தி வந்து நடத்திட்டு இருக்காரு. முதல்ல வந்து கோட்டால வந்து இந்த பேரணி நடந்து முடிஞ்சிருக்கு. இதற்கப்புறம் நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி அலகாபாத்ல, பாட்னால, டெல்லியில தொடர்ச்சியாக இந்த பேரணி வந்து நடக்க இருக்கு. இது வந்து ஒரு நாட்டில் நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய ஊழல். நரேந்திர மோடியின் ஆட்சியில எத்தனையோ துறைகள்ல ஊழல் நடக்குது. ஆனால் கல்வியில், தேர்வுகளில், நுழைவுத் தேர்வுகளில், போட்டித் தேர்வுகளில் நடக்கிற முறைகேடுங்கிறது வந்து இந்த மாதிரி பல லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஊழலா இருக்கு. அதனாலதான் வந்து இன்னைக்கு மாணவர்கள் இந்தியா முழுவதும் நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எதிராக தெருவில் இறங்கி போராடுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குதான் இந்தியா முழுக்க விழிப்புணர்வு வந்து எல்லாரும் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்ப காலத்திலிருந்தே நம்ம நீட்டுக்கு வந்து ரொம்ப எதிரா இருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பிரிவினை கிடையாது. இந்தியாங்கிறது ஒரு நாடுன்னு நினைக்கிறோம். ஆனா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள், மாணவிகளுக்கு ஒரு அநீதியாக வேலை வாய்ப்புகள்ல வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காம செய்யப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி, இந்தியாவின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது. நீங்க ரயில்வே, இந்தியாவுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கம்பெனிகளுக்கு போங்க. அது ரயில்வேவா இருக்கலாம், இல்ல போஸ்ட் ஆபீஸா இருக்கலாம், இல்ல நகாயா இருக்கலாம், இல்ல வந்து ஏவியேஷனா இருக்கலாம், பேங்கிங் செக்டரா இருக்கலாம். எங்க போனீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ் முகங்களை நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க கரூர்ல டிக்கெட் கவுண்டருக்கு போனீங்கன்னா டிக்கெட் கொடுக்கிறவர் வந்து தமிழ் மொழி பேச முடியாத ஒருவராக தான் இருக்காரு. அப்போ வந்து திட்டமிட்டு வந்து இந்த மாதிரி மாணவர்களுடைய எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய ஒரு வேலையை நரேந்திர மோடி அரசாங்கம் செய்கிறது. அதுல முதல் அந்த போராட்டத்தின் முதல் கட்டமாக இந்தியாவினுடைய ஊழல் மிகுந்த இன்னைக்கு வந்து ஒரு கல்வி அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிற அமைச்சர் தர்மேந்திர பிரதான், ஒன்றிய அமைச்சர் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் இந்த இயக்கத்தை நடத்தி இருக்கிறது. அதனால இது மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த இயக்கத்திற்கு ஒரு மகத்தான ஆதரவை கொடுக்கணும் சொல்லி காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்தியாவினுடைய எதிர்காலத்தை ஒட்டுமொத்தமாக சிதைக்கக்கூடிய ஒரு மகா மோசமான, ஒரு சமமற்ற, ஒரு ஊழல் மிகுந்த, பணக்காரர்களுக்கு மட்டுமே சாதகமான ஒரு கல்வி அமைப்பை இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் கட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. இதற்கு எதிரான போராட்டத்திற்கு எல்லாரும் வரணும் நாங்க காங்கிரஸ் கட்சி சார்பா கேட்டுக்கிறோம். ஒன்லி நீட் திருப்பி வில் மேபி டுமாரோ வில் மீட். நாளைக்கு அந்த இதுக்கு வருவீங்கல்ல, நாளைக்கு இது காலையில அந்த இல்ல காலையில அந்த இதுக்கு வருவீங்களா ஓட்டப்பந்தயத்துக்கு? இல்ல அதை பேசுவோம். ஏன்னா இது எக்ஸ்க்ளூசிவ்ல ஒரு பொது கருத்துக்கான போராட்டம். ஏன்னா நாட்டில் ஒரு பெரிய போராட்டம் இது. இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து என்ன நடக்கும் தெரியாம ஒரு மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால இந்த ஒண்ணுல வந்து இதை மட்டும் நம்ம போக்கஸ் பண்ணுவோம். நாளை காலையில அதை நான் ஆன்சர் பண்றேன். இல்ல முதல்ல 4 பேரணி தான் டேட் பிக்ஸ் ஆயிருக்குது. எல்லா மாநிலங்களிலும் இந்த பேரணி நடக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்ப எங்களை நடத்த சொல்லியிருக்காங்க. அதுல முதல் கட்டமா தான் பிரஸ் மீட். இதுக்கப்புறம் நாங்க மாணவர்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கான வேலை செய்வோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு இடத்துல வந்து நிச்சயமா பேரணி நடக்கும். தேங்க்யூ. கோட்டாங்கிறது ஃபர்ஸ்ட் கோட்டால நடந்திருக்குது ராஜஸ்தான்ல. அந்த கோட்டாங்கிற இடம் என்னன்னா, அது வந்து இந்த கோட்டாங்கிற இடத்துலதான் வந்து அது ஒரு சிறு என்ன சொல்றது, ஒரு தொழிற்சாலை மாதிரி. அங்க வந்துதான் இந்த நுழைவுத் தேர்வு மையங்கள் வந்து கோட்டால தான் இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்குது. கோட்டால தற்கொலை பண்ணிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அளவுல அதிகம். இது வந்து எப்பவுமே நடந்துகிட்டு இருக்குது. சோ அதனால கோட்டாவில் இந்த பேரணி ஃபர்ஸ்ட் தொடங்கியிருக்கோம். நம்மளுடைய அடிப்படை என்னன்னா, பள்ளிக்கூடத்தில் தரமான கல்வியை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கா படிச்சு மதிப்பெண்கள் பெறுகிற திறமையான மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்கு அடுத்தடுத்த உயர்கல்வியில நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நாங்க படிச்சுட்டோம், திருப்பி போய் நீங்க வந்து பணம் செலவு பண்ணி பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்க படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய அநீதி. சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவர்களை, ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்தவர்களை, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களை கல்வியிலிருந்தும் உயர்கல்வியிலிருந்தும் விலக்கி வைப்பதற்கான சதி இது. அதனாலதான் இதை எதிர்த்து போராடணும் நம்ம நினைக்கிறோம். அதற்கான முயற்சியை காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கு. தலைவர் ராகுல் காந்தி வந்திருந்தாரு. இந்த பேரணிக்கு நம்ம அழைக்கிறது வந்து அரசியல்வாதிகளை நம்ம அழைக்கிறது இல்ல, மாணவர்களை தான் அழைக்கிறோம் இந்த பேரணிகளுக்கு.
எல்லா இடங்களும் கிட்டத்தட்ட பெரிய பெருமளவில் பேரணிக்கு மாணவ மாணவிகள் திறந்து வந்திருந்தாங்க. ஒரு ஜென்சி கூட்டத்தை வந்து நம்ம அங்க வந்து பார்க்க முடிஞ்சது. இதே மாதிரி இந்தியாவெங்கும் மாணவர்களையும் ஒரு குடும்பங்களையும் அணி திரட்டி இந்த மிகப்பெரிய அநீதிக்கு எதிராக போராடுறதுக்கான ஒரு இயக்கத்தை தான் நாங்க தொடங்கியிருக்கோம். அதுக்கு ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க, ஒரு பார்கோடும் கொடுத்துருக்காங்க. அந்த பார்கோடு காங்கிரஸ் கட்சி வெப்சைட்ல இருக்கு. அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி எல்லாரும் வந்து அதுல ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது ஒரு பார்கோட காங்கிரஸ் கட்சி வெளியிட்டு இருக்கு. அந்த பார்கோடு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வெப்சைட் எல்லா இடங்களும் இருக்கு. அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணி மாணவர்களா இருந்தாலும் சரி, குடும்பங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி அநீதிக்கு எதிராக போராடணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதை வந்து ஸ்கேன் பண்ணி சேரணும்னு கேட்கிறோம். தேங்க்யூ. நாளை காலையில் சமீப காலமாக இந்தியா முழுவதும் மாணவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போட்டித் தேர்வுகளில், நுழைவுத் தேர்வுகளில் நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். மாணவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் இந்தியாவின் கல்வி முறைக்கும் எதிர்காலத்திற்கும் துணையாக நிற்பதற்காக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேரணியை ஜென்சி இளைஞர்களை, மாணவர்களை பாதிக்கின்ற விஷயங்களுக்காக கோட்டால நடத்திருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின மாணவர்கள் கலந்து கொண்ட ஒரு பேரணி. அந்த பேரணிக்கு அப்புறம் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரியான பேரணிகள் நடத்திருக்குது. அலகாபாத் நடத்துறாங்க, பாட்னால நடத்துறாங்க, டெல்லியில் நடத்த போறாங்க. சோ இதுல வந்து எவ்வளவு ஊழல் நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீட் தேர்வுங்கிறது இப்ப நம்ம படிச்சு பள்ளிக்கூடத்துல மாணவ மாணவிகள் நல்ல மார்க் வாங்குறாங்க. அவர்களுக்கு திருப்பியும் வந்து ஒரு தேர்வு எழுத வைப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப அநீதியானது. இது பாஜக அரசாங்கம் வந்து தொடர்ந்து செய்கிறது. நம்ம தமிழ்நாட்டுல அனிதா உட்பட பல்வேறு மாணவ மாணவிகள் தற்கொலை பண்ணிருக்காங்க. இந்திய அளவுல மொத்தமா வந்து கிட்டத்தட்ட 50-60க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் தற்கொலை பண்ணிருக்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கிறவங்க, அரசாங்க பள்ளிக்கூடத்துல தான் படிக்க வைக்கக்கூடிய சூழலை இருக்கிறவங்க நீட் தேர்வு கோச்சிங் என்ன பண்ணுவாங்க? அது எவ்வளவு பெரிய ஊழல் இண்டஸ்ட்ரியா இருக்குதுன்னு பாருங்க. இந்தியால பயிற்சி மைய கட்டணம், விடுதி செலவு, உணவு செலவு, புத்தகங்கள், தேர்வு கட்டணங்கள் சொல்லி நீட் தேர்வுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1.32 லட்சம் கோடி, 1.32 லட்சம் கோடி ரூபாயை வந்து கிட்டத்தட்ட 22 லட்சம் நீட் மாணவர்களுடைய குடும்பங்கள் செலவிடுறாங்க. இது எவ்வளவு பெரிய அநீதின்னு பாருங்க. இதுல எவ்வளவு பேர்னால இந்த பணத்தை செலவிட முடியும்? செலவிட்டாதான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுத முடியும். இது பாத்தீங்கன்னா 1.32 லட்சம் கோடி இந்த நீட் தேர்வுக்கு மட்டும் செலவாகுது. ஆனா இந்திய அரசாங்கத்தினுடைய மொத்த எஜுகேஷன் பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா 1.4 லட்சம் கோடி தான். இது எவ்வளவு பெரிய ஊழல்னு வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. இதுல இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பணம் செலவு பண்ணி படிச்சா அந்த நீட் தேர்வுல அவ்வளவு ஊழல் நடக்குது. நீங்க வந்து வினாத்தாள் கசிது, மறு தேர்வு மையங்களை மாத்துறாங்க, மறுதேர்வுக்கு வந்து குழந்தைகளை வந்து கட்டாயப்படுத்துறாங்க. நீங்க வந்து கரூர்ல இருந்து தேர்வு எழுதுறவங்களை கொண்டு போய் கன்னியாகுமரியில போடுறதுக்கு பதிலாக காஷ்மீர்ல போடுறாங்க, பாட்னால போடுறாங்க. நம்ம பிள்ளைங்க பசங்க போய் அங்க மொழி தெரியாம, இடம் தெரியாம, ரொம்ப ஹால் டிக்கெட் வாங்க முடியாம அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு வினாத்தாள் வந்து தொடர்ச்சியா வந்து கசியுது. நீட் தேர்வுல மட்டுமல்ல, நரேந்திர மோடியின் ஆட்சியில கிட்டத்தட்ட எல்லா போட்டித் தேர்வுகளும், எல்லா நுழைவுத் தேர்வுகளுக்குமான வினாத்தாள் வந்து விற்பனைகள் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இந்திய குடும்பங்கள, நம்மளுடைய இளைஞர்கள், மாணவர்களுடைய எதிர்காலத்தை, கனவுகளை தகர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நரேந்திர மோடி அரசாங்கம் செய்யறாங்க. ஆனா கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நம்ம ரிசைன் பண்ண சொன்னா அவர் வந்து பண்ண மாட்டேங்கிறார். அதே மாதிரி நீங்க நீட்டுக்கு மட்டும் அவ்வளவு, நீங்க ஸ்டாஃப் செலக்ஷன் கமிட்டி இருக்குது, யூபிஎஸ்சி இருக்குது, ஆர்ஆர்பி இருக்குது, ஜேஇ இருக்குது, நீட், இது எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து மாணவர்களும், பேரண்ட்ஸ், அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இங்க வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கல்வி, சுகாதாரம், தொழிலாளர் நலன், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, இத்தனை அமைச்சகத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கிற பட்ஜெட்டை விட வந்து இந்த மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வுகளுக்கு செலவு பண்ற தொகை வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி
எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற இந்திய கல்வி முறை வந்து மக்களை வந்து எப்படி சுரண்டதுன்னு பாருங்க. நீங்க எல்லா இடங்கள்லயும் ஜிஎஸ்டி, அதே மாதிரி 66% வந்து 65% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூசைட் பண்றாங்க. நீட் பேப்பர் வந்து லீக் ஆகுது. சிபிஎஸ்இல வந்து ரீவேல்யூஷன் போடுறாங்க. அதே மாதிரி டியூஷன் நடக்குது, ஸ்கேம் நடக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்றாங்க. எந்த விதமான இதுவும் இல்லாம டிஸ்கஷனும் இல்லாம இருக்காங்க. இத்தனை இடங்களை இவ்வளவு கஷ்டமான சூழல்களை கடந்துதான் நம்மளுடைய மாணவர்கள் வந்து இத்தனை தடைகளை தாண்டி தான் வந்து ஒரு ஜாப் மார்க்கெட், ஒரு வேலை வாய்ப்புக்கான இடத்தை வர முடியுது. அப்ப அந்த வேலை வாய்ப்புக்கான இடத்தை இவ்வளவு போராடி வர்றவங்களுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தோம்னா 1000 பேர்ல வெறும் 12 பேருக்கு மட்டும்தான் நிறையான வேலை கிடைக்குது. நீங்க 1000 மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல நுழைறாங்க அப்படின்னா அதுல வந்து வெறும் 12 பேர் மட்டுமே நிரந்தர ஊதியத்துடன் கூடிய முறையான வேலையை பெறுகிறார்கள். 80% பொறியியல் பட்டதாரிகளுக்கு வேலையே கிடையாது. 691 பேர் பாத்தீங்கன்னா முறைசாரா மற்றும் பாதுகாப்பட்ட வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். இவங்களுக்கு தான் கிக் ஒர்க்கர்ஸ், டெய்லி வேஜ் லேபரர், சுயதொழில் பண்றவங்க, மன்னரேகா ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாம் இதுல வராங்க. 297 பேருக்கு 1000 பேர்ல எந்த வேலையுமே கிடையாது. அதனாலதான் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பின்மை, 40-50 ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை வந்து நிலவுது. இதையெல்லாம் வந்து எதிர்த்து போராட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து வந்துருச்சு. அதனாலதான் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதனோட நோக்கம் வந்து ஒரு பெரிய கனவு காண்கிற மாணவ மாணவிகளை ஊக்குவிப்பது, அந்த கனவுகளை நினைவாக்க அவர்களுக்கு உதவி செய்வது, அனைவருக்கும் குறைந்த விலையில் சமமான தரமான கல்வியை வந்து வழங்குதல். இதுதான் நோக்கமாக கொண்டு நம்ம இந்த பேரணியை வந்து எல்லா இடங்களையும் ராகுல் காந்தி வந்து நடத்திட்டு இருக்காரு. முதல்ல வந்து கோட்டால வந்து இந்த பேரணி நடந்து முடிஞ்சிருக்கு. இதற்கப்புறம் நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி அலகாபாத்ல, பாட்னால, டெல்லியில தொடர்ச்சியாக இந்த பேரணி வந்து நடக்க இருக்கு. இது வந்து ஒரு நாட்டில் நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய ஊழல். நரேந்திர மோடியின் ஆட்சியில எத்தனையோ துறைகள்ல ஊழல் நடக்குது. ஆனால் கல்வியில், தேர்வுகளில், நுழைவுத் தேர்வுகளில், போட்டித் தேர்வுகளில் நடக்கிற முறைகேடுங்கிறது வந்து இந்த மாதிரி பல லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஊழலா இருக்கு. அதனாலதான் வந்து இன்னைக்கு மாணவர்கள் இந்தியா முழுவதும் நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எதிராக தெருவில் இறங்கி போராடுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குதான் இந்தியா முழுக்க விழிப்புணர்வு வந்து எல்லாரும் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்ப காலத்திலிருந்தே நம்ம நீட்டுக்கு வந்து ரொம்ப எதிரா இருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரிவினை கிடையாது. இந்தியாங்கிறது ஒரு நாடுன்னு நினைக்கிறோம். ஆனா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள், மாணவிகளுக்கு ஒரு அநீதியாக வேலை வாய்ப்புகள்ல வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காம செய்யப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி, இந்தியாவின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது. நீங்க ரயில்வே, இந்தியாவுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கம்பெனிகளுக்கு போங்க. அது ரயில்வேவா இருக்கலாம், இல்ல போஸ்ட் ஆபீஸா இருக்கலாம், இல்ல நகாயா இருக்கலாம், இல்ல வந்து ஏவியேஷனா இருக்கலாம், பேங்கிங் செக்டரா இருக்கலாம். எங்க போனீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ் முகங்களை நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க கரூர்ல டிக்கெட் கவுண்டருக்கு போனீங்கன்னா டிக்கெட் கொடுக்கிறவர் வந்து தமிழ் மொழி பேச முடியாத ஒருவராக தான் இருக்காரு. அப்ப வந்து திட்டமிட்டு வந்து இந்த மாதிரி மாணவர்களுடைய எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய ஒரு வேலையை நரேந்திர மோடி அரசாங்கம் செய்கிறது. அதுல முதல் அந்த போராட்டத்தின் முதல் கட்டமாக இந்தியாவினுடைய ஊழல் மிகுந்த இன்னைக்கு வந்து ஒரு கல்வி அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிற அமைச்சர் தர்மேந்திர பிரதான், ஒன்றிய அமைச்சர் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் இந்த இயக்கத்தை நடத்தி இருக்கிறது. அதனால இது மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த இயக்கத்திற்கு ஒரு மகத்தான ஆதரவை கொடுக்கணும் சொல்லி காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்தியாவினுடைய எதிர்காலத்தை ஒட்டுமொத்தமாக சிதைக்கக்கூடிய ஒரு மகா மோசமான, ஒரு சமமற்ற, ஒரு ஊழல் மிகுந்த, பணக்காரர்களுக்கு மட்டுமே சாதகமான ஒரு கல்வி அமைப்பை இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் கட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. இதற்கு எதிரான போராட்டத்திற்கு எல்லாரும் வரணும் நாங்க காங்கிரஸ் கட்சி சார்பா கேட்டுக்கிறோம். ஒன்லி நீட் திருப்பி மேபி டுமாரோ வில் மீட். நாளைக்கு அந்த இதுக்கு வருவீங்கல்ல, இல்ல நாளைக்கு இது காலையில அந்த இல்ல காலையில அந்த இதுக்கு வருவீங்களா, ஓட்டப்பந்தயத்துக்கு? இல்ல அதை பேசுவோம். ஏன்னா இது எக்ஸ்க்ளூசிவ்ல ஒரு பொது கருத்துக்கான போராட்டம். ஏன்னா நாட்டில் ஒரு பெரிய போராட்டம் இது. இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து என்ன நடக்கும் தெரியாம ஒரு மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால இந்த ஒண்ணுல வந்து இதை மட்டும் நம்ம போக்கஸ் பண்ணுவோம். நாளை காலையில அதை நான் ஆன்சர் பண்றேன். இல்ல முதல்ல 4 பேரணி தான் டேட் பிக்ஸ் ஆயிருக்குது. எல்லா மாநிலங்களிலும் இந்த பேரணி நடக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்ப எங்களை நடத்த சொல்லியிருக்காங்க. அதுல முதல் கட்டமா தான் பிரஸ் மீட். இதுக்கப்புறம் நாங்க மாணவர்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கான வேலை செய்வோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு இடத்துல வந்து நிச்சயமா பேரணி நடக்கும். தேங்க்யூ. கோட்டாங்கிறது ஃபர்ஸ்ட் கோட்டால் நடந்திருக்குது ராஜஸ்தான்ல. அந்த கோட்டாங்கிற இடம் என்னன்னா, அது வந்து இந்த கோட்டாங்கிற இடத்துலதான் வந்து அது ஒரு சிறு, என்ன சொல்றது, ஒரு தொழிற்சாலை மாதிரி
அங்க வந்துதான் இந்த நுழைவுத் தேர்வு மையங்கள் வந்து கோட்டால தான் இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்குது. கோட்டால தற்கொலை பண்ணிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அளவில் அதிகம். இது வந்து எப்பவுமே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால கோட்டாவில் இந்த பேரணி ஃபர்ஸ்ட் தொடங்கியிருக்கோம். நம்மளுடைய அடிப்படை என்னன்னா, பள்ளிக்கூடத்தில் தரமான கல்வியை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கா படிச்சு மதிப்பெண்கள் பெறுகிற திறமையான மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்கு அடுத்தடுத்த உயர்கல்வியில நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நாங்க படிச்சுட்டோம், திருப்பி போய் நீங்க வந்து பணம் செலவு பண்ணி பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்க படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய அநீதி. சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவர்களை, ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்தவர்களை, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களை கல்வியிலிருந்தும் உயர்கல்வியிலிருந்தும் விலக்கி வைப்பதற்கான சதி இது. அதனாலதான் இதை எதிர்த்து போராடணும் நம்ம நினைக்கிறோம். அதற்கான முயற்சியை காங்கிரஸ் கட்சி எடுத்து தலைவர் ராகுல் காந்தி வந்திருந்தாரு. இந்த பேரணிக்கு நம்ம அழைக்கிறது வந்து அரசியல்வாதிகளை நம்ம அழைக்கிறது இல்ல, மாணவர்களை தான் அழைக்கிறோம். இந்த பேரணிகளுக்கு எல்லா இடங்களும் கிட்டத்தட்ட பெருமளவில் பேரணிக்கு மாணவ மாணவிகள் திறந்து வந்திருந்தாங்க. ஒரு ஜென்சி கூட்டத்தை வந்து நம்ம அங்க வந்து பார்க்க முடிஞ்சது. இதே மாதிரி இந்தியாவெங்கும் மாணவர்களையும் ஒரு குடும்பங்களையும் அணி திரட்டி இந்த மிகப்பெரிய அநீதிக்கு எதிராக போராடுறதுக்கான ஒரு இயக்கத்தை தான் நாங்க தொடங்கியிருக்கோம். அதுக்கு ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க, ஒரு பார்கோடும் கொடுத்துருக்காங்க. அந்த பார்கோடு காங்கிரஸ் கட்சி வெப்சைட்ல இருக்கு. அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி எல்லாரும் வந்து அதுல ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது ஒரு பார்கோட காங்கிரஸ் கட்சி வெளியிட்டு இருக்கு. அந்த பார்கோடு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வெப்சைட் எல்லா இடங்களும் இருக்கு. அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி மாணவர்களா இருந்தாலும் சரி, குடும்பங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி அநீதிக்கு எதிராக போராடணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதை வந்து ஸ்கேன் பண்ணி சேரணும்னு கேட்கிறோம்.